தானியேல் புஸ்தகத்திலும் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் கடைசி கால நிகழ்வுகளை குறித்து மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் புஸ்தகத்தையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் ஒன்றாக இணைத்து நாம் வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை எவ்வளவு சமயமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். முகவரை செய்தி, அடுத்த செய்தியிலே இந்த முகவரியுடைய விளக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். இப்போது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தானியேல் புஸ்தகத்திலும் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்திலும் அநேக தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. முழு வேதாகமத்திலும் அநேக தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அது எல்லாம் முக்கியமானது. அதுபோல் இந்த தானியேல் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டும் கடைசி கால நிகழ்வுகளை மிகவும் தெளிவாக துல்லியமாக தானியேல் மூலமாகவும் யோவான் மூலமாகவும் தேவன் எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இந்த புத்தகங்களை அதிகமாக நாம் தியானிப்பது கிடையாது. காரணம், இதில் இருக்கிற அநேக நிகழ்வுகள் புரியவில்லை என்பதற்காகவே. புரியவில்லை என்பது தவறான ஒரு கருத்தாக நான் நினைக்கிறேன். வேதாகமம் முழுவதும் மனிதர்கள் புரிந்து கொள்ளும்படியாக தான் தேவன் எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். அதை புரிந்து கொள்வது ஒரு மனிதனுடைய புத்தியினால் முடியாது. பரிசுத்த ஆவியினால் மாத்திரமே அது சாத்தியம். அதனால் பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட வேத வசனத்தை நாம் தியானிக்கும் போது வேதாகமத்தில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரங்களையும் எல்லா வார்த்தைகளையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த இரண்டு புஸ்தகங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை மிகவும் துல்லியமாக தெளிவாக கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பொதுவாக தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 70 வாரங்கள் என்கிறதான ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. இந்த 70 வாரம் என்பது 3 பகுதிகளாக பிரித்து இதிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த 9ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தானியேல் 70 ஆண்டு காலம் பாபிலோன் தேசத்தில் அடிமையாக இருந்த அந்த நாட்களில் அவர் எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். எரேமியா 25ஆம் அதிகாரத்தில் யூத ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் 70 ஆண்டுகள் அடிமைகளாக போவார்கள். அதன் பின் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு சொந்த நாட்டுக்கு வருவார்கள் என்று எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார் என்று அவர் வாசித்து புரிந்து தேவ சமூகத்திலே உபவாசத்தோடு கூட அழுது தன் பாவங்களையும் ஜனத்தின் பாவங்களையும் அவர் அங்கே அறிக்கையிட்டு தேவ சமூகத்திலே காத்திருந்த போது ஜெபத்தை கேட்டு ஒரு தூதனை அனுப்பி அதற்கான விளக்கத்தை அங்கு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தானியேல் ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டதென்றும் அதனுடைய விளக்கத்தை 70 வாரங்கள் சொல்லும். அந்த 70 வாரத்தின் முடிவு இந்த உலகத்தின் முடிவாக காணப்படும் என்றும் அங்கே காபிரியேல் தூதன் சொல்லுகிறதை நாம் வாசித்து புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த 70 வாரத்தை 3 பகுதிகளாக பிரித்து சொல்லுகிறார். 7 வாரம், 62 வாரம், 1 வாரம். இது 3 காலகட்டங்களில் இந்த உலகத்தில் நடக்கிற நிகழ்வு. இந்த 3 பகுதிகளையும் நாம் பிரித்து பார்க்கும்போது முதல் பகுதியானது 7 வாரம். ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள். ஒரு நாள் ஒரு வருடத்தை குறிக்கிறது. 7 வாரம் 7 பெருக்கல் 7 49 வருடங்கள். 49 வருடங்கள் எதை குறிக்கிறது என்றால், பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாயிருக்கிற யூத ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு 49 வருடங்கள் கொண்டு திரும்ப சொந்த பூமிக்கு செல்வார்கள் என்றும்,
அங்கு இடிந்து போன அலங்கங்கள், ஆலயங்கள், வீதிகள் கட்டி எழுப்பப்படும் என்றும் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. இரண்டாவதாக 62 வாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 62 பெருக்கல் 7 434 வருடங்களை குறிக்கிறது. இது 49 வருடங்கள் முடிந்து அந்த நாளிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிற அந்த நாள் வரையிலும் 434 வருடங்கள் செல்லும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டதாக நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இரண்டாவதாக சொன்ன தீர்க்க தரிசனம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு கூட நிறைவு பெறுகிறது. மூன்றாவது தீர்க்க தரிசனம் உடனே ஆரம்பிக்கும் என்று நாம் நினைத்தால் அது தவறு. அது ஒரு இடைவெளிக்கு பின்பதாக ஆரம்பிக்கிறது. மூன்றாவது தீர்க்க தரிசனம் எப்போது ஆரம்பிக்கும் என்று சொன்னால், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படுகிற நாள் முதல் அவனுடைய 7 ஆண்டுகளை குறிக்கிறது. முதல் தீர்க்க தரிசனம் 7 பெருக்கல் 7 49 வருடங்கள். இரண்டாவது தீர்க்க தரிசனம் 62 பெருக்கல் 7 434 வருடங்கள். மூன்றாவது தீர்க்க தரிசனம் 1 வாரம் 7 நாள் 7 வருடங்களை குறிக்கிறது. இந்த 7 வருடங்கள் 2 பகுதிகளாக நிறைவேறும் என்று சொல்லி தானியேல் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே மிகவும் தெளிவாக தேவன் எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். அந்த வாரம் பாதி சென்றவுடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாரம் பாதி, அதாவது ஒரு வாரத்திற்கு 7 நாள், 7 நாளுடைய பாதி 3.5 வருடம். இந்த தீர்க்க தரிசனத்தை நாம் விளங்கிக் கொள்ளும் போது, அதை ஆராய்ந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் வருகை எவ்வளவு நெருங்கிவிட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த செய்தி ஒரு முகவரியின் செய்தி. அடுத்த செய்தியில் இதுடைய விளக்கத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். ஜெபத்தோடு கூட கேளுங்கள், வேதத்தை தியானியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.